வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி வெஞ்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது தி சாப்பல் அப்படின்ற ஒரு ஸ்பானிஷ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா புக் மை ஷோ ஸ்ட்ரீமிங் ஆப்ல அவைலபிளா இருக்கு. தமிழ் டப்பிங்லயுமே அவைலபிளா இருக்கு. இந்த படம் ஒரு சூப்பர் நேச்சுரல் சென்டிமெண்டல் மூவி அப்படின்னே சொல்லலாம். அதாவது பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு சாப்பல்ல நடந்த சம்பவத்தை மையமா வச்சு இந்த கதையை அமைச்சிருப்பாங்க. ஆக்சுவலா இந்த கதை ஆரம்பிக்கும் போதே அந்த சம்பவத்தை காட்டுவாங்க. அதாவது ஒரு ஊருக்குள்ள நிறைய பேருக்கு ஒரு கொடிய நோய் பரவிட்டு இருக்கும். அதனால அந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்களை ஒரு சாப்பலுக்குள்ள அடைக்கிறாங்க. அதுல ஒரு சின்ன பொண்ணை தன்னோட அம்மா கிட்ட இருந்து பிரிச்சு அங்க அடைக்கிறாங்க. அவளோட பொம்மை வெளியே விழுந்துருது. இந்த மாதிரியான ஒரு காட்சியோட தான் இந்த படம் ஆரம்பிக்குது. அப்படியே கட் பண்ணா பிரசன்ட்ல அதை நினைவு கூறும் வகையில் ஒரு நிகழ்ச்சி மாதிரி நடத்துறாங்க. சோ ஒரு வருஷமும் அந்த நாள் அந்த சாப்பல்ல இருக்கக்கூடிய அந்த செவரை இடிப்பாங்க. சோ அந்த ஓட்ட வழியா இறந்து போன அந்த பொண்ணுக்கு பொம்மைகள் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும். சோ இதை பிரசன்ட்ல பார்க்கக்கூடிய ஒரு சின்ன பொண்ணு தான் எம்மா. இவ தன்னோட அம்மாவோட ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கா. ஆக்சுவலா இவளோட அம்மா கேன்சர்னால பாதிக்கப்பட்டிருப்பாங்க. கூடி சீக்கிரம் இறக்குற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்காங்க. சோ இந்த பொண்ணு அதுக்கு முன்னாடி இந்த பேய்களோட பேசுறது அப்படின்ற ஒரு விஷயத்த கத்துக்கணும் அப்படின்ற மாதிரி டெஸ்பரேட்டா முயற்சி பண்ணிட்டு இருக்கா. அதுலயும் அந்த இறந்து போன ஒரு பொண்ணு இருக்கால பல வருஷங்களுக்கு முன்னாடி, அந்த பொண்ணோட பேசணும் அப்படின்ற மாதிரி முயற்சி பண்றா. அந்த முயற்சிக்கு கேரல் அப்படின்ற ஒருத்தவங்களோட உதவியை நாடுறா. கேரல் யாரு, அந்த முயற்சி எப்படி போகுது, அண்ட் டுவர்ட்ஸ் த எண்ட் என்ன ஆகுது அப்படின்றது அந்த படத்தோட கதை. எனக்கு இந்த படம் பார்க்க ஆரம்பிக்கும் போது ஒரு பயங்கரமான ஒரு ஹாரர் த்ரில்லர் நம்ம பார்க்க போறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல்ல தான் பார்க்க ஆரம்பிச்சேன். பட் இந்த படத்துல ஹாரர் அப்படின்றத தாண்டி ஒரு மாதிரி மோர் ஆஃப் அ சென்டிமெண்டல் மூவி அப்படின்ற மாதிரி கொண்டு போயிருந்தாங்க. அதுலயும் குறிப்பா அந்த அம்மா பொண்ணு பாண்டிங் அப்படின்றத காட்டியிருப்பாங்க. அதுவும் ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அம்மா பொண்ணுகளை காட்டியிருப்பாங்க. இந்த ரெண்டு பேருமே காமனா ஒரு விஷயத்தினால பாதிக்கப்பட்டிருப்பாங்க அப்படின்னா அந்த சாப்பல்ல நடந்த சம்பவம் அப்படின்னு சொல்லலாம். அந்த லிங்க் அப்படின்றது ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காவே எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி அந்த பல வருஷங்களுக்கு முன்னாடி நடந்ததா சொல்லப்படுற அந்த சம்பவத்தை காட்சிப்படுத்தின விதம் அப்படின்றதுமே நீட்டாவே இருந்துச்சு. அதே மாதிரி அந்த சின்ன பொண்ணு எம்மா இருக்கால, அவளோட அந்த விஷுவலைசேஷன்ஸ் அப்படின்றதையுமே நீட்டா எடுத்திருப்பாங்க. அதாவது தன்னோட அம்மா இறக்க போறாங்க அப்படின்றத இவ சில விஷயங்கள் வழியா உணர்வா. அதெல்லாமே ரொம்ப நீட்டா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அண்ட் கேரளோட லைஃபை பொறுத்த வரைக்குமே பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்தே தன்னோட அம்மாவோட பாசத்துக்காக ஏங்கிட்டு இருப்பா. ஆனா அவளோட அம்மாவோ அந்த சர்ச்ல நடந்த சம்பவத்தை நினைச்சு நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ அதெல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அண்ட் அந்த கிளைமேக்ஸ் முடிச்ச விதம் ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு முடிவு தான். டியூரேஷன் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 1.25 மணி நேரம் போகக்கூடிய ஒரு படம் தான். ஆனா பிரச்சனை என்ன தெரியுமா, ஒரு ஹாரர் த்ரில்லரை நீங்க எதிர்பார்த்து பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு மாதிரியான சென்டிமெண்டல் மூவி திடீர்னு வருது அப்படின்னும் போது ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் இருக்கும். பட் அது ரிலேட்டடான காட்சிகள் அப்படின்றதுமே இன்னுமே நிறைய பெட்டரா பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னு தான் தோணுச்சு. உதாரணத்துக்கு அந்த பேய்களோட பேசுறதுக்கு முயற்சி பண்ற சில காட்சிகள் எல்லாம் கூட இன்னும் கொஞ்சம் டிராமா ஆட் பண்ணியிருந்திருக்கலாம். அதே மாதிரி அந்த கிளைமேக்ஸை இவங்க முடிச்ச விதம் நல்லா இருந்தாலும் அதுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய சம்பவங்கள் அப்படின்றதெல்லாம் பயங்கர கன்ஃபியூஸ்டா இருந்த மாதிரியான ஒரு ஃபீல் அப்படின்றது இருந்துச்சு. அண்ட் ஓவராலே ஒரு மாதிரி ஸ்கேட்டர்டா நிறைய விஷயங்களை காட்டுவாங்க. ஒரு மாதிரி கோர்வையா இல்லாத மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். பட் கண்டிப்பா ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.8 out of 5. அடல்ட் கண்டென்ட்லாம் இல்ல, தாராளமா பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.